ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதிக்கு ஒரு வேளையா ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அதாவது நேத்துல இருந்தே தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தளபதி வீட்டுல ஒய் பிரிவு பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் 8 முதல் 17 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். நீண்ட நாள் ஆலோசனைக்கு பின் ஒரு வேளையா பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. அண்ட் இந்த வீரர்களோட செலவு எல்லாமே கவர்மெண்டோடது தான். ஒரு மாசத்துக்கே லட்சக்கணக்கில் ஆகுன்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது ஒரு மாசத்துக்கு அதுக்கான செலவு மட்டும் 10 to 15 லட்சம் ஆகும். ஆனா அந்த பாதுகாப்பு வீரர்களோட சேலரி, அவங்க பயன்படுத்துற வேக்கன், ஆல் ஓவர் லாஜிஸ்டிக்னு நிறைய செலவாகும். அது சில பேரு மக்களோட வரி பணத்துல யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ஆக்சுவலி தளபதியும் தான் வரி கட்டுறாரு. அதுவும் அவரு கட்டுற டாக்ஸுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு வருஷங்கள் அண்ட் இதுக்கப்புறம் அவரு கட்ட போற டாக்ஸுக்கு செலவு பண்ணி பாதுகாப்பு கொடுக்கலாம், தப்பு இல்ல. எப்போ பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி ஆனாரோ இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். அதுவும் இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டோட மோஸ்ட் செலிபிரிட்டி பொலிட்டிஷியன் 2026ல ஆட்சி மாற்றம் நடத்தணும்னா அது தளபதி கையில இருக்கு. அதாவது தளபதி தனியா ஜெயிக்க இன்னும் கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாருன்னா டெஃபினட்டா ஆட்சி மாற்றம் நடக்கும்ன்றது இப்போது நிலைமை. ஸோ தமிழ்நாட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பிளேயர் தளபதி தான் இப்போ. ஸோ அதனால இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புன்றது கட்டாயம் தேவைதான். ஓகே நண்பா, இனிமேல் தளபதி வெளியே வரும்போது பாதுகாப்பெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.